வேண்டிக் கொள்கிறோம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயருக்காக இடைவிடாமல் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையின் கிரியையை நமக்குள் ஆரம்பித்திருக்கிறார். நம்முடைய தேவனே நம்மை அழைத்தவர். தம்முடைய அழைப்புக்கு அவரே நம்மை பாத்திரராக்க வேண்டும். அதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ள வேண்டும். இதற்காகவே அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயருக்காக எப்பொழுதும் வேண்டிக் கொள்கிறார். தேவன் நம்மை அழைத்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். அந்த தெய்வீக அழைப்புக்கு நாம் பாத்திரராய் இருக்க வேண்டும். தேவன் தாமே தம்முடைய அழைப்புக்கு நம்மை பாத்திரராக்குகிறவர். தேவன் நம்மை அழைத்திருக்கும் போது அவருடைய அழைப்புக்கு நாம் பாத்திரராய் இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய பிரதான கரிசனையாய் இருக்க வேண்டும். இதற்காக எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய நல்ல கிரியையை நமக்குள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் விசுவாசத்தின் கிரியையையும் நமக்குள் துவக்கி இருக்கிறார். நமக்குள் இவற்றை ஆரம்பித்து வைத்தவர் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் நமக்குள் நிறைவேற்றுவார். தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். தம்முடைய கிருபையுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் நிறைவேற்றுகிறார். தேவனுடைய தயவுள்ள சித்தமும் அவருடைய விசுவாசத்தின் கிரியையும் தெசலோனிக்கேயரிடத்தில் நிறைவேற வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக எப்பொழுதும் வேண்டிக் கொள்கிறார். தேவனே இவற்றை நமக்குள் பலமாய் நிறைவேற்றுகிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் மகிமைப்பட வேண்டும். நாமும் அவரிடத்தில் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய நற்கிரியைகள் மனுஷருக்கு முன்பாக பிரத்யட்சமாய் இருக்க வேண்டும். ஜனங்கள் அதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிடத்திலும் நம் மூலமாயும் மகிமைப்படும். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது நாமும் அவரிலும் அவர் மூலமாயும் மகிமைப்படுத்தப்படுவோம். தெசலோனிக்கேயருக்காக பவுல் ஜெபிக்கும் காரியங்கள்: தேவன் அவர்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்க வேண்டும். தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் அவர்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசத்தின் கிரியையை பலமாய் அவர்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவர்களிடத்திலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் மகிமைப்பட வேண்டும்.